வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியில் கோலோச்சிக்கிட்டு இருக்க 2 பேருக்கு மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை இப்போ கிரியேட் ஆகியிருக்கு. 2 பேருமே கணவன் மனைவி. இது வேற. இந்த பிரச்சனை என்ன? இதில் இன்னொருத்தர் பேர் இப்போ அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அவர் யாரு? இப்படி எல்லா விஷயத்தை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த 2 பேருக்கும் நான் சொல்லி தான் அறிமுகம் மக்கள்கிட்ட கிடைக்க போகுதுன்னு கிடையாதுங்க. சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த 2 முகங்களையும் ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ வரைக்கும் சீரியல் இண்டஸ்ட்ரியில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்க முன்னணி நடிகைகளில் இவங்க டாப்பில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் தம்பதி வேறு. இது எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. ஓகே, இப்போ கண்டென்ட்டில் ட்ராவல் பண்ணலாம். இவர் பேர் நைனா முகமதுங்க. என்னப்பா சீரியலில் வேறு பேர் சொல்லுவாங்க, மாற்றி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இவரோட உண்மையான பேர் நைனா முகமது. இவர் புதுக்கோட்டை அறந்தாங்கி பகுதி இருக்குல்ல, அதை சேர்ந்தவர் தான். இந்த சீரியலில் நடிக்கணும் அப்படின்றதுக்காகவே தன்னோட பேரை அர்ணவ் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. இவர் நடித்ததில் பேர் சொல்கிற மாதிரி பெருசாக எல்லாரும் அறியப்பட்ட சீரியல்னு பார்த்தீங்கன்னா செல்லம்மா. இது எந்த சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க இருக்காங்க பாருங்க. இவங்க பேர் திவ்யா. கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டவங்க. இவங்க செவ்வந்தி சீரியலில் ஃபேமோட உச்சத்துக்கே போனாங்க. ஆனால் இவங்க அறிமுகமானது கேளடி கண்மணி அப்படின்ற சீரியல் மூலமாக தான். ஸோ 2 பேரும் சீரியல் இண்டஸ்ட்ரியில் பெருசாக இருக்க நபர்கள் தான். ஓகே, இந்த கேளடி கண்மணி சீரியலில் 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் காதல் மலர்ந்திருக்கு. அது ஒரு கடத்தில் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவு கொண்டு போய் விட்டுருக்கு. அந்த நேரத்தில் அர்ணவ் திவ்யா அவர்கள்கிட்ட சொன்ன விஷயம் இது போல், நான் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவன், நீங்கள் ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் கன்வெர்ட் ஆனால் மட்டும்தான் எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்க. ஸோ நீங்கள் இஸ்லாம் மதத்துக்கு மாறினீங்கன்னா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். கன்வின்ஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காராம். திவ்யா அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கலையாங்க. அவங்க இஸ்லாம் மார்க்கத்துக்கு தன்னை மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா திருமணம் நடக்குது. இது இஸ்லாமிய முறைப்படி நடக்குது. அதுக்கப்புறம் ஹிந்து முறைப்படியும் நடந்து முடியுது. 2 பேரும் ஒரே வீட்டில் தான் வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுங்க. எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அண்மையில் தான் கர்ப்பமாக இருக்கு அப்படின்ற விஷயத்த சமூக வலைதளம் மூலமாக தன்னோட ரசிகர்களுக்கு திவ்யா அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஓகே, சூப்பர்ப்பா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் நடந்துச்சு, அந்த வீடியோ பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நியூஸ், நல்லா இருக்கட்டும் அந்த குடும்பம் அப்படின்னு தான் எல்லாருமே வாழ்த்துனாங்க. ஏன்னா சினிமான்றது கூட வேறங்க, அதோட ஃபேன் பேஸ் அப்படின்றது வேறு. ஆனால் சீரியலில் நடிக்கிறாங்களே அவங்களோட ஃபேன் பேஸ் ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே எமோட் ஆகி பார்ப்பாங்க. இதனால தான் இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு பல பேருமே வாழ்த்த ஆரம்பித்தாங்க. நல்லா இருக்குமா இளம் ஜோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் சிறப்பாக தான் போச்சு. இப்போ தான் ஒரு வீடியோ ஒன்று வெளியாச்சுங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தபடியே திவ்யா அவர்கள் பேசுகிற மாதிரி அந்த வீடியோ அமைஞ்சிருந்துச்சு. அதில் கண்ணீர் மல்க பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் நம்ம யாருக்குமே தெரியல, அது அப்படியே ஹைட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் வெளிப்புறத்தில் சந்தோஷமாக இருக்க மாதிரி மட்டும் பிம்பம் போயிட்டு இருந்திருக்கு. இவங்க அந்த வீடியோவில் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்றத கேட்கும் போது கண்டிப்பாக கலங்கிடுவீங்க. அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 பக்கமும் பார்த்தா மட்டும் உண்மை என்னன்றது மக்களுக்கு புரியும். அதனால் முதல்ல இவங்க சொல்கிற எல்லாத்தையுமே பார்த்தலாம். அதுக்கப்புறம் அர்ணவ் என்னென்ன சொல்லியிருக்காரு அதை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் அவங்க ரொம்ப பொங்கி சொல்லியிருந்த விஷயத்தில் முக்கியமான விஷயம், ஒரு கர்ப்பிணியான என்னை பார்த்துக்க கூட ஆள் இல்லைங்க, நான் தனிமைப்படுத்தப்பட்டுட்டேன், என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் அர்ணவ், அது இதுன்னு கதறி அழுதபடியே பேசியிருந்தாங்க. என்னை திட்டமிட்டு மதமாற்றம் பண்ணாங்க, கர்ப்பிணியாக்கி அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பிரிஞ்சுட்டாரு, இன்னொரு சீரியல் நடிகையோடு அவர் போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக சினிமா சீரியல் இண்டஸ்ட்ரி சார்ந்து தம்பதிக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னாலே அதுக்கு 90% வரைக்கும் காரணமாக இருக்கிறது இது போல் ஒரு சில விஷயங்கள் தான். இவங்க அஃபர்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த பக்கமாக கேட்டால் தான் தெரியும் உண்மை எதுன்னு சொல்லிட்டு. 2 உயிருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு அர்ணாவே பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. 2 உயிர்னா இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே அந்த உயிரையும் சேர்த்து சொல்கிறாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளம் முழுக்கவே பயங்கர வைரலாக போச்சு. பல பேர் அர்ணாவை திட்டி தீர்க்க ஆரம்பித்தாங்க. இந்த சூடு அடங்கிறதுக்குள்ளேயே இவங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக கிளம்பி போயிட்டாங்க. யார்? திவ்யா அவர்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கமிஷன் ஆஃபீஸ்க்கே போயிட்டாங்க அவங்களோட வக்கீலோடு சேர்ந்து. போனவங்க அங்கே ப்ரெஸ் பீப்புளை சந்திச்சாங்க. அங்கே என்னென்ன சொன்னாங்கன்னா, 5 வருஷம் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் இருந்தோம், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிட்டோம், விவாகரத்து எனக்கு ஆன விஷயம் அர்ணாவுக்கு தெரியும், எனக்கு ஒரு குழந்தை இருக்கிற விஷயமும் அவருக்கு முன்கூட்டியே தெரியும், ஆனால் அவர் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, விஷயம் வெளியே தெரிய வேணாம், அதாவது இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நானும் அர்ணாவும், இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டான்னு அவர் தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. இந்த இன்விடேஷன் இருக்குல்ல, மேரேஜ் இன்விடேஷன், அதுலேயே அவர் பிரிண்ட் பண்ணியிருந்தாருங்க. இது போல் யாருமே ஃபோட்டோ எடுக்க வேணாம், வீடியோ எடுக்க வேணாம், அதுன்னு சொல்லிட்டு வெளியே பப்ளிஷ் யாருமே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி முன்கூட்டியே தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணதான் இவங்க சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் எல்லாமே சுமூகமாக தான் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் தான் எனக்கு ஒரு தகவல் தெரிய வந்துச்சு. இன்னொரு சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியலில் நடிக்கிற ஒரு நடிகை கூட என்னோட கணவரான அர்ணவ் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதா பல பேர் என் காதுபட சொன்னாங்க. அதனால் சந்தேகம் அடைஞ்ச நானும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே டைரெக்டாக கிளம்பி போயிட்டேன். அங்கே போனப்போ அவங்களோட அசிஸ்டன்ஸ்லாம் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க.
உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அருணாவும் அந்த குறிப்பிட்ட நடிகையும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அதை நானே பார்த்தேன் அப்படின்னு இவங்க ஓப்பனாக ப்ரெஸ்ஸில் சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்து நான் இங்கே கண்டித்தேன். ஏமா இது போலாம் பண்ற, எங்களுக்குன்னு செப்பரேட்டா லைஃப் இருக்கு, நீங்க ஏமா இது போல இன்வால்வ் ஆகி சொல்லி நான் கேட்டேன். அந்த நேரத்தில் அந்த நடிகை வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை எடுத்து இவங்களோட வயிற்றுல அடிச்சதா சொல்றாங்க. ஏன்னா திவ்யா அவர்கள் கர்ப்பிணியா இருக்காங்களே, அதை மென்ஷன் பண்ணி தான் சொல்றாங்க வாட்டர் கனால வயிற்றுல அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ விஷயம் நடந்த பிற்பாடு தான் இதுக்கப்புறம் நம்ம திருமணம் நடந்ததை வெளியே சொல்லாம பகிரங்கப்படுத்தாம இருந்துட்டோம்னாக்கா அது சரி வராதுன்னு சொல்லிட்டு கடந்த ஆகஸ்ட் மாசம் வாக்குல அவங்களோட திருமண வீடியோ அண்ட் போட்டோ இது எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணிட்டாங்களாம். யாரு? திவ்யா அவர்கள் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் பண்ணதுமே இந்த விஷயம் அருணாவுக்கு தெரிய வந்து அவர் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காராம். ஒழுங்காக போஸ்ட் எடுத்துரு, இல்லைனா நம்ம ஃபேமிலிலாம் ஒத்துக்காது, நம்ம சேர்ந்தே வாழ முடியாமல் போயிடும், அது இதுன்னு சொன்னவர் ஒரு கட்டத்தில் விவாகரத்து வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாராம். பயந்து போன இவங்க அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ண முற்பட்டிருக்காங்களாம். ஆனால் அந்த ஏர்பிளைன் மோடில் போட்டிருந்ததுனால பயணத்தில் போயிருந்தப்ப ஸோ எதுவுமே அவங்களால பண்ண முடியலையா, டிலே ஆகி தான் அந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சான். ஆனால் அவங்க பயத்தில் எப்படியோ ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். ஆனால் இருந்தாலும் பிரச்சனை மட்டும் அர்ணப் சைட்லேருந்து குறையலன்னு சொன்னாங்க. கர்ப்பிணியான தன்னை அவர் தாக்கினாரு அப்படின்ற பகிரங்க குற்றச்சாட்டையும் அவங்க முன் வச்சாங்க. யாரும் போட்டோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது, எந்த போட்டோஸும் எதுவுமே மீடியாவுக்கு எந்த சோஷியல் மீடியாவுக்கு போகக்கூடாது. அந்த இன்விடேஷன் கார்ட்லையும் அவங்க தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரம்ல கல்யாணம் ஆன இன்விடேஷன் கார்டில் நீ அப்புறம் நிக்காக்காக நானும் சரி நிக்காயிட்டு அப்புறமா அவங்க ஃபேமிலி ஏற்றுக்கிட்டு நமக்கு எல்லா ஃபேமிலி வந்துட்டு நமக்கு ரிசப்ஷன் அந்த பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் எதுவுமே போஸ்ட் பண்ணலை. அவங்க சொன்னதை நம்பிட்டு அப்படியே இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா எனக்கு கேள்விப்பட்டுச்சு அந்த சீரியல் ஹீரோயினும் அப்புறம் என்னோட ஹஸ்பண்டு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, வெளியில ரொம்ப சுற்றுறாங்கன்னு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, எனக்கும் தெரியப்பட்டுருச்சு. நான் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன். போகும்போது அவங்க 2 பேரும் ஒரே ரூமில் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அவங்களோட அசிஸ்டண்ட் எல்லாம் வெளியே இருந்தாங்க. அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு சொன்னேன், என்ன நான் கன்சீவாக இருக்கேன், இப்போ பார்த்து இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன். நானும் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், ஏம்மா இப்படி இருக்கேன்னு எல்லாம் கேட்கும்போது அவரோட எனக்கு வந்துட்டு அவள் கையில் வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. நான் கன்சீவ்னு தெரிஞ்சுட்டு என்னோட வயிற்றுக்குள்ள அடிச்சிட்டான். இவன் என்ன பண்ணானா, இவன் என்ன கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானா. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுனால இவன் என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்போ நான் என்ன பண்ணேன், இத்தனை நாள் என்னோட கல்யாணம் நம்மளோட கல்யாண வீடியோ நான் எங்கேயும் போஸ்ட் பண்ணாமல் இருக்கிறவா அன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணேன். கல்யாண ஃபோட்டோ அப்புறம் வீடியோ 1 month பேக் ஆகஸ்ட் 27th நான் போஸ்ட் பண்ணேன். 25th போஸ்ட் பண்ணேன். இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணிவிட்டு அது டிலீட் பண்ணுன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. இப்போவே நீ டிலீட் பண்ணுன்னு அவங்க சொல்லிவிட்டு அவங்க சிஸ்டரும் எனக்கு கால் பண்ணி டிலீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவ கால் பண்ணிவிட்டு நீ இப்போ டிலீட் பண்ணலைன்னா என் அப்பா உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும்னு தெரியும். என் ஃபேமிலியும் சேர்ந்துட்டு என்னோட பேரண்ட்ஸில் அவங்களோட சப்போர்ட் வச்சுக்கிட்டு உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த பயத்தில் தான் நான் அந்த போஸ்ட்டை டிலீட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ டிலீட் பண்ண முடியல. ஏன்னா நான் மேங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு இருந்தேன். ஃப்ளைட் மோட்ல வச்சுட்டேன். நான் டிலீட் பண்ண முடியல. இமீடியட்டாக அவங்க அந்த வீடியோ டிலீட் பண்ணலைன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக்கில் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க. உன்னை எப்படி பார்த்துக்கணும், நான் பார்த்துக்கிறேன், என்னோட ஃபேமிலி சப்போர்ட் வாங்கிட்டு உனக்கு டிவோர்ஸ் பண்ணுறேன், நான் டிலீட் பண்ணுன்னு சொன்னாலும் நீ டிலீட் பண்ணலைன்னு சொன்னாங்க, த்ரெட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் பயந்துட்டு எல்லா வீடியோ டிலீட் பண்ணிட்டேன். ஃபேஸ்புக்கில் இருந்ததை வீடியோவும் டிலீட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்க, இது ஜஸ்ட் ஆட் ஷூட் அவ்வளோதான், இது கூடிய சீக்கிரம் இந்த ஆட் வருது, இது ரியல் கல்யாணம் கிடையாது, இதெல்லாம் ஒரு ஃபேக்கு, சும்மா நீங்கள் காசிப் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க, நீ இதே மாதிரி நான் உன் கூட வாழணும், என் ஃபேமிலி உன்னை ஏற்றுக்கணும்னு சொன்னால் நீ அந்த வீடியோ டிலீட் பண்ணிவிடு. இன்னும் டிலீட் இல்லை, அந்த வீடியோ நீ சொல்லு, இது கல்யாண வீடியோ கிடையாது, இது ஆட் ஷூட் அவ்வளோதான். நானும் அருந்தவும் ஒரு 5-6 இயர்ஸ்லேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம அது அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவும் அப்படி தான் இருக்கும், இது ஜஸ்ட் ஆட் ஷூட் அவ்வளோதான். கீழே கேப்ஷனில் நான் சும்மா குட் நியூஸ்ன்னு சொன்னேன், ஏன்னா இந்த ஆட் வரப்போகுதுன்னு சொன்னேன், அவ்வளோதான். நீங்கள் சும்மா மிஸ்டேக் நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு அது வீடியோ அது இதுன்னு பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுன்னு அந்த ஆடியோ என்கிட்ட இருக்குது. அது நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். அவங்களே சொன்னது, எனக்கு ஃபோர்ஸ் பண்ணது அந்த ஆடியோ இருக்குது. அது நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, நான் சொன்னேன் கல்யாணம் ஆனது, நான் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னது அது இல்லீகல் ஆகிடும், நான் டிலீட் பண்ண மாட்டேன்.
அப்படியே 1 மந்த் அப்படியே போச்சு. எனக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ பிளாக் பண்ணிட்டு 40 days ஆயிடுச்சு. எனக்கு நான் கன்சீவாக இருக்கேன். ஒரு நாள் வந்துட்டு நீ எப்படி இருக்கேன்னு கேட்கல, உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கல. அம்மா அண்ணன் சொல்லிட்டு எனக்கு இந்த பேபி வேண்டாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அது வேண்டாம். அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல சொல்றாங்க அந்த பேபி வயிறுக்குள்ளே செத்துடும், வெளியே வராதுன்னு. அங்கே டைரக்டர் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கள டீம்ல எல்லாரும் இருக்காங்க. வேணும்னு நீங்கள் யார்கிட்டேயும் வேணும்னு கேட்கலாம். நான் அது அவங்களோட ப்ரொடியூசர் ஜெகன் சருக்கு சொல்லியிருக்கேன். சார் இந்த மாதிரி என்னோட பேபி செத்து போகட்டும்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா, ஆமாம் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ என்ன பண்ணுற, அவளும் முஸ்லீம், அவனை நிக்கா பண்ணிக்க போகிறேன், நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா. என் ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டு கான்ஃபரன்ஸில் எனக்கு கால் பண்ணி எனக்கு அசிங்கமாக பேசுகிறா. என் முன்னாடியே என் ஹஸ்பண்டுக்கு அருணா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கிஸ் கொடுக்குறா. ஆனால் என் ஹஸ்பண்டு அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு பயமாயிடுச்சு. இப்போ கல்யாணம் ஆன போஸ்ட் அது டிலீட் பண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்னோட பேபிக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு மேம் கிட்ட கேட்டேன். மேம் என்ன பண்ணுறது மேம், இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. அன்றைக்கி மார்னிங் அவங்க பேசினது நான் டைரெக்டாக கேட்டிருக்கேன். ரூமில் படுத்துட்டு பெட்லேயே படுத்துட்டு பெட்ஷீட் ஃபுல் கவர் பண்ணிக்கிட்டு கொஞ்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்தா. ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ. அவள் ஷூட்டிங் முடிச்சுட்டு கேரளாவுக்கு போயிருந்தா. சொல்லிட்டு நீ எப்போ வருவே அந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு இருந்தா. அவங்க மேம் சொன்னாங்க, நீ ஃபஸ்ட்டு நீ கன்சீவ் ஆனது நீ பப்ளிஷ் பண்ணிவிடு. ஏன்னா நீ ஃபஸ்ட்டு பண்ண தப்பு என்னன்னா, நீ அந்த ஃபஸ்ட்டு நீ என்ன அந்த கல்யாண வீடியோ நீ போஸ்ட் பண்ணது டிலீட் பண்ணிட்ட. அவள் பயந்துட்டு பண்ணி நீ தப்பு பண்ணிட்டு இப்போ நீ எல்லாமே போஸ்ட் பண்ணு. உன்னோட கல்யாண ஃபோட்டோ, உன்னோட நிக்கா ஃபோட்டோ, உன்னோட இது சர்டிஃபிகேட், மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, நீ முஸ்லீமுக்கு கன்வெர்ட் ஆன சர்டிஃபிகேட்டு, உன்னோட ப்ரெக்னென்சி ரிப்போர்ட் எல்லாமே நீ போஸ்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. அது எப்போ போஸ்ட் பண்ணானோ அப்போலேருந்து எனக்கு டார்ச்சர் ஸ்டார்ட் ஆச்சு வீட்டில். நான் அவள் அன்றைக்கி அவ்வளோ டிலீட் பண்ணி போஸ்ட் பண்ணாதேன்னு சொன்னாலும் மறுபடியும் நீ இப்போது பண்ணியிருக்க. என் வீட்டில் இதனால ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. என் வீட்டில் நான் என்னோட பெரியப்பா, என்னோட அப்பா அம்மா எல்லாரும் வச்சுக்கிட்டு ஒரு 50 பேர் வச்சுக்கிட்டு ஒரு மீட்டிங் நடக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ, இனிமேல் நீ வாழணுமா அவ கூட வாழ வேண்டாமான்னு அவங்க என்ன முடிவு எடுப்பாங்களோ அதுதான். நான் இனிமேல் எதுவுமே இல்லை, அவங்க உங்ககிட்ட வாழணும்னு சொன்னால் நான் வாழ்கிறேன், இல்லைன்னா நான் உங்ககிட்ட வாழ மாட்டேன்னு அப்படி த்ரெட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆமாம், ஈஸ்வர் அண்ணா என்னன்னா அவங்களுக்கு அர்ணவுக்கும் அவங்களுக்கும் 7 இயர்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. எனக்கு அது வரைக்கும் அவங்க யாருன்னு தெரியாது. எப்போ இந்த இஷ்யூ வந்துச்சு, நான் ஃபஸ்ட்டு டைம் போஸ்ட் பண்ணேனோ அவங்க எனக்கு வீட்டுக்கு வர விடலை. என் ஹஸ்பண்டு வீட்டுக்கு வர விடாமல் நான் வெளியே என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன், பிரியங்கானோ வீட்டில் இருந்தேன். அவங்க அப்புறமா நான் இந்த மாதிரி இவங்க பேசிட்டு அப்புறமா அவங்க லாயரை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் தனியாகவே வீட்டுக்கு வந்தேன். எனக்கு அவங்க லாயரை கூட்டிகிட்டு வந்து பேசுறது அது எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாங்கன்னா என் மேம் வந்தாங்க. அவர்கிட்ட பேசும்போது அவங்க இது சார்பாக அவங்க ஃப்ரெண்டு ஈஸ்வரன் அவ கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்களும் இவங்க ஃப்ரெண்டுன்னு. எனக்கு அது வரைக்கும் ஈஸ்வரன்னா யாருன்னு தெரியல. அதுக்கப்புறமா இது இன்சிடென்ட் ஒரு நாள் இவ பண்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு இவ பண்றது என்ன இருக்கு, இவன் சைடு என்ன எவ்வளவு உண்மை இருக்கு, என் சைடு எவ்வளவு உண்மை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது. அப்போ எப்போ அவனு இல்லடா நீ பண்றது தப்பு, இது எல்லாருக்கும் தெரியுது, நீ பண்றது மட்டும் சரி இருக்குன்னு சொல்ற. ஆனா சுத்த இருக்கிற உன்னோட செட்லயே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, தப்பா போயிட்டு இருக்குன்னு எப்போ அவனுக்கு ஆப்போசிட்டா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்போலேருந்து ஈஸ்வரனாவும் அவருக்கு பிடிக்காம போயிடுச்சு. இப்போ கருணாவும் அவ்வளோதான். இது என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, அருணாவோட ஃப்ரெண்டு. அவங்களும் முக்கான்றது எனக்கு தெரியும். இப்போ கருணா அவங்க நீ பண்றது தப்புன்னு சொல்றா, கருணாவும் பிடிக்காது. யாரு நீ பண்றது தப்புன்னு சொல்றாங்களோ, சிவசர் அவங்களோட ஃபர்ஸ்ட் சக்தி சீரியல் டைரக்டர், அவங்களுக்கும் அவ்வளோதான். அவங்களும் அர்ணவ் கால் பண்ண அர்ணவ் பிக் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களும் நீ பண்றது சரியில்லை. அவங்களுக்கு 6 இயர்ஸ்லேருந்து தெரியும் நானும் என்னோட அர்ணவோட ரிலேஷன்ஷிப் என்னான்னு. உனக்கு திவ்யா தான் பர்ஃபெக்டான பொண்ணுடா, கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்போலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து அவங்க தான் சொல்கிறாங்க. சிவ சாரை கால் பண்ண பிக் பண்ண மாட்டாங்க, ரத்னம் சார் கால் பண்ண பிக் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இது ஆதித்ய சார் ஃபர்ஸ்ட் டைமே நீ ஃபஸ்ட்டு போலீஸ் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துடு, அவள் தான் வரமாட்டான்னு அப்போவே சொல்லிட்டாங்க. ஆதித்ய சார் விஜய் டிவியில் டைரக்டராக இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்க பிடிக்காது. அதே சீரியலில் சரவண சார் கேமராமேனு, அவங்களும் இவருக்கு பிடிக்காது. அவங்கள பேரெல்லாம் சொல்ல முடியாது இல்லை, ஈஸ்வரனை பேர் மட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா ஈஸ்வரனை பேர் ஆல்ரெடி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுனால அதை எடுத்துட்டு அவங்களோட கேஸ் ஸ்ட்ராங், அவங்க சைடு ஸ்ட்ராங் பண்ணிருக்கிறதாக ஈஸ்வரன் பேர் மட்டும் சொல்கிறாங்க. ஏன் கருணா பேர் சொல்லலை, ஏன் ஆதித்ய சார் பேர் சொல்லலை, ஏன் சிவ சார் பேர் சொல்லலை, ஏன் இவங்க சரவண சார் பேர் சொல்லலை,
ப்ரொடியூசர் சார் ஜெகன் சார் போயிட்டு அவனுக்கு வார்ன் பண்ணியிருக்காங்க, 2 பேருக்கும் வார்ன் பண்ணியிருக்காங்க. என்னப்பா இவ்வளோ உனக்கு ரீசெண்டாக கல்யாணம் இருக்கு, உன்னை பற்றி இவ்வளோ காசிப் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு. ஒரு நாள் ஏஎஸ் கார்டனில் ஷூட்டிங் போயிருக்கு, நான் பிரேக் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, வித்தவுட் பிரேக். அந்த பொண்ணு கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணலை. அது விஷயம் தெரிஞ்சிச்சு, அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பெரிய பிரச்சனை இருக்கு. ப்ரொடியூசர் கால் பண்ணதாக சாப்பிடாம அந்த பொண்ணு இவரும் வந்துட்டு கேமரா முன்னாடி மண் அள்ளி தள்ளி போட்டுட்டு அந்த சீரியல் ஈபிக்கெல்லாம் கேவலமா அசிங்கமா திட்டிருக்காங்க. அவங்க அதில் இருக்கிற மேனேஜர், நான் மகராசி பண்ணிட்டு இருக்கும்போது மேனேஜராக இருந்தாங்க. அப்போ எனக்கு கால் பண்ணி சொல்றாங்க, என்னம்மா உங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்றாங்க, வெளியே இருக்கா, ஏன்னா இப்போ அப்கமிங் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி பண்ண எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வரமாட்டாங்க உங்க ஹஸ்பண்ட், அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு. இல்லை சார் அவங்க சொன்னாங்க 3 o'clock வரைக்கும் ஷூட்டிங் இருக்கு, நைட் வரைக்கும் ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னா, அதெல்லாம் இல்லம்மா இன்னைக்கு 6 o'clock பேக்கப் ஆயிருக்கு, அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு. நான் மட்டும் டவுட் பண்ணி எல்லாரும் அவங்க பத்தி பேசிட்டு இருக்காங்க, அவங்க அதை பத்தி மட்டும் எதுவுமே பேசல. என் மேல அவ்வளோ அன்பு இருந்தா, அவ்வளோ லவ் இருந்தா கல்யாண போட்டோ போட்டிருப்பாங்க. அது வேண்டாம் விடுங்க. பேபி இப்போ சொல்றாங்கல்ல, பேபி நான் அபோர்ட் பண்ணிக்க போறேன், பேபி அவங்களுக்கு வேணும்னு சொன்னாங்கல்ல, எதுக்கு அவங்க பேபியோட இதெல்லாம் போடல அவங்க இன்ஸ்டாகிராம்ல? கல்யாணம் ஆயிருக்குன்னு அவங்க எதுக்கு சொல்லிக்க மாட்டாங்க? என்னோட ஃபேன் பேஜ் ஏதாவது டேக் பண்ணா, எனக்கு இது டேக் பண்ணாதீங்கன்னு அவங்களுக்கு ரிப்ளை பண்றாங்க, திட்டுறாங்க. அதோட ஸ்கிரீன்ஷாட்டும் இருக்கு. அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல நான் எப்போ போஸ்ட் பண்ணல அப்போ சொல்லியிருக்காங்க, நான் அந்த பொண்ணையே நிக்கா பண்ணிக்க போறேன், அந்த பொண்ணுக்கிட்ட வாழ போறேன், நீ பாக்குறியா, அந்த பொண்ணுக்கு லிப்க்கு கிஸ் கொடுத்துட்டு அவனுக்கு போட்டோ ஃபார்வர்ட் பண்றேன், அது நீ பாக்குறியான்னு அது எனக்கு இவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க. அது இருக்கு, அது உங்களுக்கு காட்டுறேன். அந்த பொண்ணு எனக்கு அசிங்கமா பேசிட்டு, நீ 6 yearsலேருந்து அவங்க கூட எத்தனை நாள் அர்த்தம், 6 yearsலேருந்து டெய்லி நீ அவளுக்கு காசு கொடுத்துட்டு அவகிட்ட படுத்துட்டு இருக்கேன், அவ்வளோ அசிங்கமா பேசியிருக்க அந்த பொண்ணு. அந்த ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு. இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செல்லம்மா சீரியல் வந்துட்டு இருக்குல்ல, அதுல செல்லம்மா பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் தான் அன்ஷிதா, விஜய் டிவி. இப்போ 4 மாசம் அந்த சீரியல்ல என் ஹஸ்பண்ட் ஹீரோ, அந்த பொண்ணு ஹீரோயின். அதுதான் சார் சொன்னேன்ல, எனக்கு அடிச்சுட்டாங்க, எனக்கு அன்கான்ஷியஸ் விழுந்திருந்தேன். அப்போ எனக்கு என்னோட ஃப்ரெண்டு முகாந்திரம் தெரிஞ்சிடுச்சு என் ஹஸ்பண்ட் அந்த பொண்ணோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு. அப்போ நான் அங்கே போகும்போது அவங்க செக்யூரிட்டி கார்டு கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, தெரியாது மேடம், அவங்க சொல்றாங்க அவங்களோட அந்த அன்ஷிதா அந்த பொண்ணு வைஃப்னு சொல்லிட்டு இவங்க டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அந்த இதுல எல்லாம் அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, வைஃப்னு சொல்றாங்கன்னு. நாம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம் மட்டும்தான். அதாவது திவ்யா அவர்கள் என்னென்ன சொல்றாங்க, அவங்க தரப்பு நியாயங்கள், இதை தான் பார்த்தோம். இப்போ அடுத்தபடியா குற்றம் சாட்டப்பட்ட நபரா இருக்கார்ல அர்ணவ் அவர்கள், அவர் என்னென்ன சொல்றாருன்னு பார்த்தலாம். அவரு முக்கியமான விஷயங்களா பதிவு பண்ணியிருக்கிறது, திவ்யாவை நான் தள்ளி விட்டதாகவும் காயம் அடைஞ்சதாகவும் சொல்றாங்க, நான் தள்ளி விடவே இல்லைங்க அப்படின்னு மறுக்கிறாரு. நடிகர் ஈஸ்வர்னு ஒருத்தர் இருக்காரு, எனக்கும் ஃப்ரெண்டு தான், ஆனா கூட இருந்த ஒரு சில வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு அழுத்த நிறுத்தமா சொன்னாரு அர்ணவ் அவர்கள். இந்த ஈஸ்வரன்ற பேரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி நம்ம கேள்விப்படுறோம். கருக்கலைப்பு செய்யவே எத்தனை விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற சந்தேகம் எனக்கு எழுது அப்படின்னு இவர் பதிவு பண்றாருங்க. பொது வெளியில ஏன் குடும்ப பிரச்சனையை அவங்க கொண்டு வந்தான்னு இன்னைக்கு இப்போ வரைக்கும் புரியல. அவங்களுக்கு விவாகரத்தான விஷயத்தையும், அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்த விஷயத்தையும் அவங்க என்கிட்ட முன்கூட்டியே சொல்லலை, மறைச்சிட்டாங்கன்னு இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, ஆல்ரெடி நான் சொல்லிட்டு அவருக்கு தெரியும்னு சொல்றாங்க. ஆனா இவர் சொல்றது எனக்கு தெரியாதுங்க, முன்கூட்டி அவங்க எதுவுமே சொல்லலைன்னு பதிவு பண்றாரு. நான் கடைசியாக அவர் சொன்னது, திவ்யா என்னை அடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் போட்டு உடைச்சாரு. இப்போ ஆவடி கமிஷனர் ஆஃபீஸில் நானும் எங்கள் லாயர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். காலையில் ஸ்டேஷன்லேருந்து திருவேற்காடு ஸ்டேஷன்லேருந்து ஒரு எஸ்ஐ கேட்டிருந்தாங்க, இது மாதிரி உங்கள் மிஸ்ஸஸ்க்கு கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சரி என்ன விஷயம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் நீங்கள் தள்ளி விட்டு ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அது முழுக்க போய், ஏன்னா எப்போன்னு கேட்டதுக்கு நேற்று ஒரு நைட் டைமில் நடந்திருக்குன்ட்டு என் முன்னாடியே எஸ்ஐ கேட்கும் போது அதான் சொன்னாங்க, நேற்று நைட்டுன்ட்டு. ஆனால் நான் வீட்டை விட்டு வெளியே போனது கரெக்டாக 11 o'clock நான் வெளியே போனதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் நைட்டு 1 o'clock தான் வந்தேன். 12:30 to approximately 1 o'clock நான் வந்தேன். அதனால் இது அடிக்கலைங்கிறதுக்கு நமக்கு சிசிடிவியோட ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது. இன்னொன்று எனக்கு என்னமோ இது வேறு ஒரு மோட்டிவாக அவங்க என்னோடய குழந்தைய அபார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவில் இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. இதுக்கு பின்னாடி அந்த ஆர்டிஸ்ட் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் ஒரு 1.5
ஒரு 1.5 மாதமாக எங்களுக்குள்ளே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து பெருசுப்படுத்துறதே வந்து அந்த ஈஸ்வர் தான். என்னை வந்து இன்டெரக்டாக வந்து த்ரெட்னிங் பண்ணுறது, கேட்டால் மச்சான் நான் உனக்கு நல்லது தான்டா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து எனக்கு என்னமோ அவன் மேலே தான் எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. அதனால தான் இந்த பொண்ணு இப்படி பண்ணுறாளுன்னு தோணுது. என்னை பொறுத்தவரை நான் அங்கே அந்த ஸ்பாட்டில் இல்லை. அவங்க வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இன்னொரு சேனலில் கூட வந்து தப்பாக சொல்லியிருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. நான் அந்த இடத்துல இல்லை. அதை வந்து அதை வந்து உண்மை என்னங்கிறத நாங்கள் தெரிவிக்கிறதுக்கு என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்கொயரி போகும். ஸோ உண்மை தெரிய வரும் உண்மையிலே. ஏன்னா அதை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மனால தான் வந்து அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கிற விஷயமே எனக்கு வந்து 6:30 மணிக்கு நேற்று ஈவினிங் சொன்னாங்க. பட் 6:30 மணிக்கு ஈவினிங் வந்து மெசேஜ் இருக்குது. அதுக்கு உண்டான ப்ரூஃபையும் நான் வந்து சப்மிட் பண்ணிவிட்டேன், நான் காமிச்சிட்டேன். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நைட்டு தான் நான் வந்து இது மாதிரி தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிசிடிவி பார்த்தா தெரிஞ்சிடும் நான் எத்தனை மணிக்கு என்ட்ரி ஆகிருக்கேன், எத்தனை மணிக்கு வெளியே போயிருக்கேன். ஒருவேளை அப்போ இன்னும் சிசிடிவி நான் எங்கே இருந்தேன்றாலும் நான் அந்த இடத்துல இருக்கிற ஸ்பாட்டில் இருக்கிற சிசிடிவியும் இருக்கும். அதனால் இது வந்து முழுக்க ஒரு பொய்யான ஒரு தகவல். இது வந்து மோட்டிவ் என்னென்னா அபார்ட் பண்ணுறதுக்காக, என் குழந்தைய அபார்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ இது வந்து பொய்யானது. அதனால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதுக்காக நான் வந்து விருது காவல்துறைக்கு வந்து நான் இது கோரிக்கை வச்சுருக்கிறேன், கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 3 months ஆகுது சார். 3 months ஆகுது. 3 மாதம் ஆகுது. குழந்தை வயிற்றுல இப்போ எத்தனை மாதம் குழந்தை? 3 months சார். 3 months ஆகுது. 2.5 months ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் லவ் மேரேஜ் தான்? ஆமாம், லவ் மேரேஜ் தான். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா நார்மலாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும். யாருக்கு தான் வராது, குடும்பத்தில் எல்லாருக்கும் வரும். பட் சின்ன சின்ன சச்சரவெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும், அது வெளியே கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. பட் இவங்க வந்து அது அந்த ஈஸ்வரன்னு சொன்னல, ஈஸ்வரோ இல்லைனா இன்னும் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸை வச்சு தப்பான மோட்டிவில் தப்பான ஒரு வழியில் போயிட்டுருக்காங்க. பட் எனிவே இது வந்து என்கொயரி நான் கொடுத்துருக்கோம். என்கொயரி இன்னும் ஒரு 1 or 2 days நடக்கும். உண்மை என்னங்கிறது வெளியே வரும். அவங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுங்களா சார்? இல்லை, நமக்காக இல்லை. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா அவங்க வந்து என்கிட்ட 5 வருஷமாக நாங்கள் காதல் பண்ணிகிட்ருந்தோம், லவ் பண்ணிகிட்ருந்தோம். பட் அவங்க வந்து டிவோர்ஸுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் லாஸ்ட் மினிட்ல மேரேஜ் பண்ண போகிற டைமில் தான் அவங்க வந்து டிவோர்ஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக, ஏன்னா நான் வந்து ஜூலையில் நான் மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து ஜனவரிக்கு தான் டிவோர்ஸோட நாங்கள் காப்பியை கேட்குறோம், சப்மிட் பண்ணோம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க வந்து அந்த காப்பியை வந்து ஜனவரிக்கு தான் வந்து டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. என்கிட்ட அதை சொல்லலை. இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு குழந்தை இருக்கிற விஷயமே என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. அவங்களுக்கு ஒரு 6 வயசில் குழந்தை இருக்குது, ஜெய்ஷ்னாங்கிற பொண்ணு. அந்த பொண்ணோட குழந்தை இருக்கிறத வந்து நான் யாருன்னு கேட்டிருக்கேன். நான் நிறைய வாட்டி நான் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன், வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க, அதுக்கு உண்டான ப்ரூஃப்லாம் இருக்குது. பட் அவளோட குழந்தைங்கிறத சொல்லவே இல்லை. அதை வந்து கேட்டதுக்கு அக்காவோட குழந்தை அப்படின்னு சொல்லி என்னை இத்தனை நாளாக ஏமாற்றிருக்கிறான். நான் 5 வருஷம் லவ் பண்ணதுக்காக சரி போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேலே நம்ம மூடி மறைக்கிறதுல என்ன இருக்குது, நம்ம காதலிச்சிருக்கிறோம், நம்ம கல்யாணம் பண்ணுங்கிறது சேர்ந்து நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடில் இருந்தோம். பட் தப்பான இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னங்கிறது வந்து இனிமேல் நம்ம காவல்துறை மூலயமா இதாகும். அவ்வளோதான் சார். நான் வந்து கம்ப்ளைண்டே கொடுக்கலையே. இப்போ அவங்க வந்து இதை கம்ப்ளைண்ட் ஆக்கியிருக்காங்க கேஎம்சிங்கும் போது தானே எனக்கு இந்த விஷயமே தெரியும். இல்லைன்னா நான் இதை வந்து நான் வெளியே கொண்டு வர ஒரு விஷயமே கிடையாது. ஆமாம், ஆக்சுவலி சார் நான் வந்து பிரிஞ்சு வாழ்கிறத பற்றி நான் சொல்லவே இல்லை. இதுவரை அவங்க பேசின எல்லா விஷயத்துலையுமே அவங்க லாயரும் வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க, என்னோட லாயரை வச்சு நான் பேசியிருக்கிறேன். இதுவரை நான் பிரிஞ்சு வாழ போகிறேன், டிவோர்ஸ் பண்ண போகிறேங்கிற வார்த்தையே நான் சொல்லலை. இன்னொன்று எனக்கு குழந்தை வேணாங்கிறது சொல்லலை. ஆனால் இந்த குழந்தைய வச்சு அவங்க ஏதோ அங்கே வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. அது என்ன நோக்கம் தெரியல. மேபி போலீஸில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கனால அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்கலாம். மேபி உண்மையிலே ப்ளீடிங் ஆகி தான் அவங்க போயிருக்காங்களா, தள்ளி விட்டு தான் போயிருக்காங்களாங்கிறது உண்மை சிசிடிவியை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ரெண்டாவது உண்மையிலே ப்ளீட் ஆகி தான் ஆக்சிடென்டலாக போயிருக்காங்களா, இல்லை மோட்டிவோட அபார்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்களான்னு தெரியும். அது வந்து என் குழந்தைய நான் காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க இப்போ கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. பட் இது யாருனால வந்து அவங்க இது மாதிரி பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நான் தான் அந்த ஸ்பாட்லேயே இல்லை. பட் அதை வந்து அவங்க பொய் புகாராக சொல்லியிருக்காங்க. பட் இது பொய் புகாரை வந்து என்னோடய சைடில் வந்து அவங்க யாருமே கேட்காம சில பேர் நியூஸில் வந்து தப்பாக போட்டிருக்காங்க. அதை கேட்டிருந்துருக்கணும். சரி, அதை நம்ம எப்படி இருந்தாலும் லீகலாக நம்ம சொல்லணும்ல. எப்படி இருந்தாலும் இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா தெரிஞ்சுட்டு போகிறோம் நான் அந்த ஸ்பாட்டில் இருந்தேனா இல்லையான்ட்டு. அதனால் அதை நான் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறேன். ப்ரூஃபையும் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இடையிலலாம் அடிச்சிருக்காங்க, அதோடைய ப்ரூஃபையும் நான் காமிச்சிருக்கிறேன், ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துருக்குறேன். அவங்க தான் காலையில் நான் வெளியே போயிட்டு வந்தேன், எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சஸ்பெக்ட் பண்ணி அடித்த ஒரு விஷயம். ஆமாம், இதெல்லாம் அடிச்சிருக்காங்க. நேற்று காலையில் நடந்தது. அதையும் நான் வந்து ரிப்போர்ட்டில் காமிச்சிருக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம். ஆமாம், காவல்துறை வந்து நான் நம்பியிருக்கிறேன், நாடி இருக்கிறேன். கொஞ்சம் நல்லபடியாக நடக்கணும். எனக்கு வந்து என் குழந்தைய மீட்டு தரணும். அந்த தருதலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து
கொஞ்சம் வெளியே அவங்களெல்லாம் சேஃபாக வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன், ஆக்ஷன் கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஈஸ்வர் வந்து தான் வந்து என்னை வந்து த்ரெட்னிங் பண்ணான், நேற்று கூட த்ரெட்னிங் பண்ணான், நீ வந்து ரிமாண்டில் போயிடுவான்ட்டு என்னை வந்து ரொம்ப பிளாக்மெயில் பண்ணான். கேட்டால் மச்சான் நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நிறைய கெட்ட வார்த்தைகளை வந்து அப்யூஸான வேர்ட்ஸ் எல்லாமே. இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு தோணுது சார். பட் எதையுமே நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்னாலும் என் சைடுங்கிற மாதிரி இருக்கும், அவங்க சைடு சொன்னாங்கன்னா அது அவங்களோட ஃபேவராக இருக்கும். இது போலீஸே அஃபிஷியலாக சொல்லட்டும், உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். இல்லை, ஒய்ஃப் வந்து என்கிட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க சம்டைம். நான் இப்படி போஸ்ட் பண்ண போகிறேன், நான் அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேன். ஆனால் நான் பேசுகிறதுனா எங்களுக்குள்ள மன வருத்தங்கள் நிறைய விஷயம் இருந்ததுனால நாங்கள் எதுவுமே சொல்லலை. பட் இப்போது அது கேஎம்சி ஹாஸ்பிட்டல் வரை போகும்போது கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒரு இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் அவங்க ஒரு ஆள் மேலே சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதை நான் சொல்ல விரும்பலை. அதை என்னங்கிறது இன்னுமே நம்ம கோர்ட்லேயோ இல்லைனா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லையோ விசாரிக்கும் போது தெரிய வரும். உண்மை என்னங்கிறது உங்களுக்கு அஃபிஷியலாகவே அவங்களே சொல்லுவாங்க, நான் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. மக்களை 2 பக்கமும் பார்த்துட்டீங்க. இன்னொரு முக்கியமான ஒரு ஆடியோ பதிவை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஏன்னா இவங்கள சீரியலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பல பேருக்கும் இவங்களோட வாழ்க்கை சார்ந்த அக்கறை இருக்கும். அதனால் மட்டும்தான் இந்த கண்டென்ட் எடுத்து உங்கள்கிட்ட தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த கமிஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு தாங்க சொன்ன பார்த்தீங்களா திவ்யா அவர்கள், அந்த நேரத்தில் ப்ரெஸ் பீப்புள் கிட்ட ஒரு ஆடியோ பதிவையை அவங்க ஓப்பனாக காமிச்சிருந்தாங்க. பாருங்கள், நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு கிட்ட அர்ணவ் அவர்கள் பேசுகிற மாதிரி அந்த ஆடியோ பதிவு. இது போல் திருமணமான மாதிரி ஃபோட்டோவை திவ்யா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோட்டோ அப்படின்றது ஒரு ஆட் ஷூட் அப்படின்ற மாதிரி கேப்ஷன் கொடுக்க சொல்லிடுங்க, அது ரியல் ஃபோட்டோ இல்லைன்னு எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அது இதுன்னு அர்ணவ் அவர்கள் அப்படி பேசியிருந்த எல்லா விஷயத்தையும் ஆதாரத்தோடு நிரூபிக்கிற அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆடியோ நோட்டை இவங்க வெளியிட்டிருந்தாங்க. மச்சான், குட் ஆஃப்டர்நூன் மச்சான். ஏஆர்எஸ்ல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சொன்ன மாதிரி மச்சான், ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை வந்து வீடியோ வந்து எடுக்கணும், இது தெளிவாக சொல்லிடு. இது மாதிரி வந்து அன்னைக்கு அந்த தாலி கட்டுற மாதிரி சீன், அந்த மேரேஜ் சீக்வன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் வந்து திவ்யா பேசுகிறேன் செவன்லேருந்து. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆன வீடியோ, அந்த இமேஜ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் அவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ வந்து ஆட் ஷூட்டில் தான் நாங்கள் எடுத்தது. அது மேக்கிங் வீடியோ, பட் அதை வந்து அவங்க தப்பாக புரிஞ்சு இது பண்ணிக்கிட்டாங்க. கீழே கேப்ஷன் கூட வந்து ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லி நான் அடுத்து அது ஆடு வரப்போறதுங்கிறதா போட்டேன். பட் சில பேர் வந்து அது தப்பா புரிஞ்சுட்டு மேரேஜ் ஆச்சுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து வெறும் ஆட் ஷூட் மட்டும்தான். பட் வி ஆர் அ வெரி குட் ஃப்ரெண்ட். நாங்கள் ரொம்ப வருஷமா எங்களுக்கு ரொம்ப நல்ல பழக்கம். வி ஆர் வெரி ஃப்ரெண்ட். இப்போ வரை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. இந்த வீடியோ போட சொல்லு. இது வந்து யூடியூப்லயும் இதுலயும் வைரல் ஆகணும் வச்சா ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து என்னோட சைட்ல இருந்து நான் என்ன சப்போர்ட் பண்ணுவோம், நான் அந்த சப்போர்ட்டை நான் பண்ணுவேன். முதல்ல இதை பண்ண சொல்லுவேன், சரியா? 4 சுவற்றுக்குள்ள முடிய வேண்டிய குடும்ப சண்டை இப்போ இந்த அளவு வந்திருக்கு. இதில் யாருமே பிளேம் பண்ண தனிப்பட்ட வகையில் நான் விரும்பல. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.